என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. சூர்யா, ஏய் சரியான ஆள்ற வரமாட்டேன்னு சொன்ன. இப்ப என்ன வந்திருக்க? அம்மா கையில அர்ஜுனன் வந்துட்டாங்களா? அவங்க என்ன வரல. அப்ப நீ மட்டும் வந்திருக்க? அதுக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு நான் அங்க இருக்கணுமா? என் ஃப்ரெண்டு கூட கொண்டாட வேணாமா? என் ஃப்ரெண்டுக்காக அங்க இருந்து பறந்து வந்திருக்கேன். அஞ்சலி கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ வந்திருக்கேன்னு. ஏன்னா அஞ்சலிக்கே தெரியாது. ஏய் எப்பறா வீட்டு செவர்ல எகிரி குதிச்சு அத வச்ச? வீட்டு செவர எகிரி குதிச்சல நான் வைக்கல. உங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். அப்பா கிட்டயா? ஆமா. ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் கூட காலையில இருந்து நீ கால் பண்ணலையே நினைச்சிட்டு இருந்தேன்டா. நான் கரெக்ட்டா நீ வந்துட்டல. ஐயோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. அதுல எழுதிருக்க ஒவ்வொரு வேர்டுமே சூப்பரா இருந்துச்சுடா. என் ஃப்ரெண்டுக்காக இத கூட எழுதி வைக்க மாட்டேனா? ஐயோ தேங்க் யூடா சூர்யா. நான் கூட நீ வர மாட்டே, நான் தனியா தான் இருக்கணும்னு நினைச்சு தெரியுமா? நீ அதெல்லாம் விட இன்னைக்கு என்ன உன் மூஞ்சில டிஃபரண்ட் ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. அது வந்து சாம் இருக்கால. ஆமா. சாம் நீ காலையில பாத்துட்டு வந்தா அதனால தான் ஹாப்பி. நீ சாம தான் டெய்லி பாக்குறியடி. இன்னைக்கு ஏதோ வித்தியாசமான ஹாப்பினஸ் தெரியுதே. போயிட்டு வரதுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சா? சாம கூட சேர்ந்துட்டானா? பைத்திய மாதிரி பண்ணாதடா அடிச்சிடுவேன். இன்னைக்காச்சும் முழுசா நான் சிரிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு முக்கியமான நாள் சூர்யா. முக்கியமான நாள்ல நம்ம சிரிக்காம இருக்கலாமா? அது இல்லாம என் ஃப்ரெண்ட் எனக்காக வந்திருக்கான். அவன் முன்னாடி நான் அழுக்க தோணுமா எனக்கு? அப்பா இப்பவாது என்னோட கஷ்டம் உனக்கு புரியுதே. ஐயோ நான் ரொம்ப ஹாப்பி சூர்யா. எனக்கு வச்சிருந்த ஒவ்வொன்னு அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். ஹீரோ உனக்கு ஒரு கிஃப்ட் வேற வச்சிருக்கேன். கிஃப்டா? எனக்கு அதை இவ்ளோ கொடுத்திருக்கியேடா. அதெல்லாம் சும்மா உன்னை வர வைக்கிறதுக்கு. என்ன கிஃப்ட்? இரு தரேன். என்ன கிஃப்ட்? அட வெயிட் பண்ணுமா. ரைட்டா உன்கிட்ட கொடுப்பல, வெயிட் பண்ணு. ஏய் என்னது இது? இத புடி. ஏய் என்னடா எப்ப பார்த்தாலும் சாரியே வாங்கி தர? என் ஃப்ரெண்டுக்கு எப்போதுமே சாரி மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால அது மட்டும் தான் வாங்கி தருவேன். சரி வா வா வீட்டுக்கு போலாம். எதுக்குடா? எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போறேன், இந்த சாரியை கட்டுறேன், என் கூட வர. எதுக்கு? எதுக்கு என்னன்னா கேட்க கூடாது வா. சரி ஓகே வா. ஏய் அங்க வேற ஆபீஸ்ல சஞ்சு காத்துக்கிட்டு கிடக்குறான். அதெல்லாம் சொல்லிக்கலாம் வா. டேய் சொன்னதை மட்டும் செய்யுமா வாமா. சரி ஓகே. நான் போய் அஞ்சலியை பாத்துட்டு வருவேன், நீ இந்த சாரிய கட்டி வைக்கிற. ஓகே சரி அந்த லெட்டர் எடுத்துட்டு வா. ஓகே வா போலாம். சரி ஓகே விஜய், நான் போய் என் ஃப்ரெண்ட் அனுவை மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன். அது யாரு? என் கூட காலேஜ் படிச்சவ, போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்லியிருக்கேன்ல அந்த பொண்ணுதான். ஓ அவங்க தான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. யாரா நீ நவரா? என் ஃப்ரெண்ட் பக்கத்துல நின்னுட்டு இருக்க. ஏய் லூசு. ஏய் நவரா. அவனும் தானே மேம், நான் வந்துட்டேன். ஐயோ அஞ்சலி நீக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேடி. ஏன்டி இப்படி கத்துற? ஆபீஸ் டி இது. எடுத்து உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னடி பண்ணிட்டு இருந்த? நான் சும்மா தான் விஜய்க்கு gift கொடுக்க வந்தேன். அந்த கூப்பிட்ட விஜய் எங்க? அவனை பார்க்கணும். எங்கடி அவன்? ஐயோ கடவுளே வாயை மூடுறி. அவனால தானே நீ இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க வரல. எங்க அந்த கூப்பிட்ட அவனை பார்க்கணும் காட்டு. ஹாய் மேம். நீ யாரியா? என்ன கேக்கல, நான் விஜய் கேட்டேன். ஹலோ அந்த விஜயே நான் தான். இந்த மனசுல விஜய் நினைப்பா. நான் அந்த விஜய் பார்க்க போகணும். என்ன வேணாலும் மனசுல தோன்றத பேசுடி. ஹலோ ஹலோ நான் தான் இங்க விஜய். ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க விஜய் கிடையாது. உங்க ஃபேஸ் பார்த்தா எனக்கு தெரியாதா? ஓ என்ன முன்னாடியே பாத்துருக்கீங்களா? அஞ்சலி நான் யாரு? ஊசு அந்த ஃப்ரெண்ட் விஜயே இவர்தாண்டி. அச்சச்சோ இவரா? ஐயோ இவ்வளவு நேரம் வாய் விட்டுட்டேனே. அனல கூமுட்ட வந்த உடனே நான் தான் விஜய் சொல்றதுக்கு என்ன? யாருமா நான்? ஆமா வந்த உடனே சொல்லி தர வேண்டியதானே. இந்தம்மா உனக்கான gift. பப்பத்தான ஒரு சாக்லேட் தாண்டி. நான் இந்த சாக்லேட் தவிர வேற ஏதாவது வாங்கி தரணும்னு யோசிக்கிறேன். ஆனா வர மாட்டேங்குதேடி. ஐயோ எனக்கு சாக்லேட் தாண்டி பெருசு, இதெல்லாம் விடணுவே. எனக்கு தேவையா? அத வருஷம் வருஷம் எப்போதும் ஒரே gift. ஐயோ என் ஃப்ரெண்ட் என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காடா. அம்மா மேடம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வரணும் தான் நினைச்சேன், பட் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்டி. என்னென்ன கொண்டு வரணும்னு சத்தியமா நினைச்சிட்டு மறந்து வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். வாட் ப்ராமிஸ் டி. நம்ம தயவு செஞ்சு கிளம்பிடுவோம். வீட்ல போய் அந்த gift எடுத்துட்டு வந்து என்ன பார்க்கவா? வருஷம் வருஷம் எப்ப பார்த்தாலும் நான் மறந்துட்டேன்டி. வருஷம் வருஷம் அதனடி நடக்குது. இந்த வருஷம் மட்டும் நடக்காம இருந்தா ஆச்சரியமாடி. ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு மட்டும் நீ எனக்கு எதுவும் தராத. அடுத்த நாள் மட்டும் நீ தா. அம்மா சொன்னாங்கடி அப்பவே எடுத்து வை. நான் தான் மறந்துட்டேன். சரி விடு. காலேஜ் படிக்கும் போதாகட்டும், ஸ்கூல் படிக்கும் போதாகட்டும், எப்ப பார்த்தாலும் நீ இப்படி தாண்டி பண்ற. வேலைக்கு போய் இப்படி தான் பண்றேன்னா நீ லூசு தான். சரி விடு விடு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. உன்னோட gift நாளைக்கு காலையில உன் வீட்டு வாசல்ல இருக்கும். இலிக்கும் போயிரு ஏதாவது. இன்னைக்கே மறந்துட்டே இதுல நாளைக்கு வரை கிழிக்க போறியா நீ? நைட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிட வேண்டி. வாய் மூடிட்டு நின்று. அப்பா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை போல. எப்போது இப்படிதான்? எப்ப பார்த்தாலும் மறந்துட்டு வந்துருவா விஜய். ஆனா gift வாங்கி வச்சிருப்பானா மறந்துட்டு வந்துருவா. யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு தானே தருவாங்க. இவ மட்டும் அடுத்த நாள் மட்டும் தான் தருவா. எனக்கு அடுத்த நாள் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. நீ கவலைப்படாத. எப்போது இப்படி திட்டுவியா? அந்த திட்டுறத காதால வாங்குறது எவ்வளவு பெரிய ஒரு லக்கு தெரியுமா? எதுமா உங்க திட்டுறது? அம்மா அஞ்சலி திட்டும் முதல்ல இருந்து எனக்கு கொஞ்சம் இவ என் ஃப்ரெண்ட் தான் இன்னமும்
லூசு கத்தாது, இது ஆபீஸ் டி. சூர்யா நீங்களா? நான் தான். என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? நீங்க வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னீங்க. என் ஃப்ரெண்டுக்காக ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வந்திருக்கேன். ஹாய் சூர்யா. ஹாய் அனு. சரி அஞ்சலி, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் வா. எதுக்கு? முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வா. சரி ஓகே வரேன். விஜய் நீங்களும் வந்துருங்க, நீங்களும் வந்துருங்க. எங்க போறோம் நீ சொல்லாம வாங்கனா? ஒரு இடத்துக்கு போகணும், நான் லொகேஷன் அனுப்பிச்சு விஜய் வந்துருங்க. ஓகே சூர்யா. என்ன சூர்யா திடீர்னு வந்திருக்கீங்க? அதுதான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன்னு. அப்ப என்ன பார்க்க வரலையா சூர்யா? உன்னையும் பார்க்க தான் வந்திருக்கேன். அக்கா மாமா அவங்களும் வந்துகிட்டே இருக்காங்கடா. அம்மா என்ன திடீர்னு? எல்லா ஷாலுக்கு சர்ப்ரைஸ் தான். சாலுனிக்கு சர்ப்ரைஸா? ஆமா. என்னது? அதெல்லாம் போக போக நீயே பார்ப்ப. என்னம்மா நான் இல்லாம ரொம்ப மிஸ் பண்ணியா? அப்படியே நாளே நீங்க இல்லாதனால ஜாலியா இருந்தேன். அப்படியா? ஆமா. சாரிடா, உன்னை கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? என்ன விஷயம்? அது இல்ல ஷாலுக்காக ஒன்னு பண்ணிருக்கேன், உன்னை கேட்கல. ஷாலுனிக்காக பண்ணிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க பண்றீங்க. இதுல நான் என்ன கேட்க போறேன்? ஹலோ நான் அந்த மாதிரி வைஃப் எல்லாம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானே. நீங்க என்ன பண்ணினாலும் நான் சந்தோஷப்படுவேனே தவிர உங்களை திட்ட மாட்டேன். உண்மையாலுமே திட்ட மாட்டியா? என் புருஷனை போய் நான் திட்டுவேன், அதெல்லாம் திட்ட மாட்டேன். நீங்க எது பண்ணிருந்தாலும் ஷாலுனிக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணிருப்பீங்க. அவளோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான். திட்ட மாட்டல. அதெல்லாம் திட்ட மாட்டேன். ஷாலுனி எங்க அண்ணனுக்கு பண்ணா நான் திட்டுவேனா? திட்ட மாட்டல. அப்ப இத மட்டும் எப்படி நான் திட்டுவேன்? இல்ல அத கேட்டு நீ ஏதாவது திட்டிட்டனா? ஐயோ லூசே, நீ எதை பண்ணாலும் நான் திட்ட மாட்டேன், ஓகேவா? நீ என்ன வேணாலும் பண்ணு, உன் ஃப்ரெண்டுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ பண்றதுல நான் ஏன் கேட்கணும்? உன் ஃப்ரெண்ட் நீ பண்றதுல எனக்கு உரிமையே கிடையாது முதல்ல. அதனால அவ்வளோ சீக்கிரம்லாம் கேட்க மாட்டேன்டா. நீ பயப்படாத. அப்ப என்ன பார்த்தா பயம் இருக்குல்ல சாருக்கு? இல்ல அத வச்சு ஏதாவது திட்டி சண்டை போட்டனா? அப்புறம் சூர்யா ஹாஸ்பிடல் போன ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. என்னாச்சு? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. தெரியல சூர்யா, ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு, ஏனே தெரியல. நேத்து தலை வலிக்குதுன்னு சொன்னேன், அண்ணன் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, அப்பயும் தலை வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. டேப்லெட் ஏதாவது போட்டியா? நான் போட்டுட்டேன் சூர்யா. சரி நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு அங்க போவோம். அவ்வளோ பெருசுலாம் தலைவலி இல்ல, அங்க போயிட்டே ஹாஸ்பிடல் போவோம். சரி ஓகே. அப்ப 2 நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடு. ஓகே சூர்யா. அப்புறம் இப்போ கேக்குறேன், நீ மிஸ் பண்ணவே இல்லையா? இல்லையே, நான் ஏன் உன்னை மிஸ் பண்ண போறேன்? அப்ப நீ உட்கார்ந்து எனக்காக அழுகல, ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ விடல. இல்லையே சூர்யா, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லையே. ஏன் நீங்க அழுதீங்களா? இல்லையே, நீயே மிஸ் பண்ணாத போது நான் ஏன் மிஸ் பண்ணிருக்கணும்? டேய் அப்ப என்ன மிஸ் பண்ணலையா நீ? இல்லையே. சூர்யா உண்மையாலுமே வா. அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் கிடையாதா சூர்யா? அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையா? நான் ஒத்துக்கிறேன், உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அப்புறம் இவ்வளவு நேரம் மிஸ் பண்ணலன்னு சொன்னேன். அது சும்மா விளையாண்ட, சத்தியமா நீங்க என்ன மிஸ் பண்ணலையா? அப்படியெல்லாம் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன், டெய்லியும் உன்னை நினைச்சிட்டே தான் இருந்தேன். உண்மையாலுமே வா. நம்பலன்னா நான் இப்ப என்ன பண்றது? இல்லல நம்பிட்டேன், இருந்தாலும் ஏதோ சின்ன டவுட்டா இருக்கு. நீ சத்தியமா சொல்றேன்டி, உன்னை நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே நம்புறேன், நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஆமா நினைக்கிறேன். அஞ்சலி அஞ்சலி, சாமன் அதுக்கு பிங்க வந்திருக்காங்க. கால் பண்ணி வர சொன்னது நான் தான். ஏன் எல்லாத்தோட வேலையை விட்டுட்டு வர சொல்லிருக்கீங்க? முக்கியமான வேலைக்கு போகும்போது எல்லாரும் வேணாமா? வேணும்னா, இருந்தாலும் அது என்னதான் விஷயம் சொல்லுங்களேன். என் வைஃபுக்கு சொல்றேன், அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. டேய் போடா, சொல்லவே மாட்டதுக்கு அப்புறம். அம்மா தாயே, என் வைஃபுக்காக நான் சொல்லுவேன், அங்க போய் நான் சொல்லலனாலும் நீயே தெரிஞ்சுக்குவ. அப்புறம் ஏதோ பெருசா பண்ண போறேன்னு நினைக்கிற ஷாலோனிக்காக. பெருசான்னு சொல்ல முடியாது, என்ன பொறுத்த வரைக்கும் அது சின்னதாதான். இதுக்கு மேல அவளுக்கு இன்னும் செய்யறதுக்கு நிறைய இருக்கு. ஒரு ஃப்ரெண்டாவ ஆசைப்பட்டது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியா? ஓகே. எனக்கு எந்த கிஃப்ட் இல்லையா? லூசு, உனக்கு என்ன கிஃப்ட்? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தானே, அது இல்லாம நான் கிடைச்சது உனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் தானே. ஹலோ சார், நீங்களா நம்பிட்டு இருக்கீங்க? அப்ப நான் கிடைச்சது உனக்கு பெரிய பரிசா இல்லையா? இல்ல சூர்யா. சரியான ஆள்றியானா நீ? வெச்சுக்கோ, நான் சரியான ஆள்தான். அப்போ நான் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வைக்கல. இல்லையே, நான் கிடைச்சதுக்கு தான் நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏதோ ஒண்ணு யாருக்கு கிடைச்சு கொடுத்து வச்சா என்ன? ஆனா நீ இவ்ளோ சீக்கிரம் வருவே நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நான் இன்னைக்கு ஹாப்பி தான்ப்பா. என் வைஃப் சந்தோஷமா இருக்கால, அது போதும் எனக்கு. ஐ லவ் யூ அஞ்சலி. அதுக்கப்புறம் நான் சொன்ன நீ சொல்லணும்டி. வாய்ப்பே இல்ல ராஜா. அப்ப நீ எனக்கு ப்ரோபோஸே பண்ண மாட்டியாடி? இல்ல பண்ண மாட்டேப்பா. என்னடி, எப்ப ஐ லவ் யூ சொன்னாலும் நீ ரிட்டர்ன் சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கு தோணும் போது சொல்றேன். உனக்கு எப்ப தோன்றது? நீ எப்ப சொல்றது? 2-3 வருஷம் காத்துட்டு இருக்கணும் போலப்பா இந்த ஒரு வார்த்தை கேக்குறதுக்கு. ஆயில் முழுக்கானால நீ காத்துட்டு தான் பார்க்கணும். பரவாயில்ல, நானும் காத்துட்டே இருக்கேன். என் வைஃபுக்கு தோணணும் போது கண்டிப்பா சொல்லுவா. இதுதான் என் புருஷன், தோணணும் போது கண்டிப்பா சொல்றேன். ஆனா இப்போதைக்கு தோணாதுடா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே.
ஐயோ அண்ணா வந்து கூப்பிட்டு இருக்காங்க மறந்துட்டேன். அண்ணா வானா உள்ளதா இருக்கும். சூர்யா கூப்பிட்டுருந்தீங்க கால் பண்ணி. ஆமா சார். அண்ணா வானா ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் எலி வந்தேன். இல்ல சார், வெளியில ஒரு இடத்துக்கு போகணும், நீங்களும் வரணும், அதனால தான். ஓ அப்படியா சூர்யா, ஓகே நான் ஃப்ரீ தான் வரேன். சூர்யா ஷாலு வராளா? ஆமா சார், ஷாலுக்கு தான் என்ன சர்ப்ரைஸ். ஓ அப்படியா, ஓகே சூர்யா. என்னலி இப்ப வர வர சாரி கட்டிட்டு இருக்க? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேல நான் அதனால தான். சரி ஓகே நான் சூர்யா போலாமா? போலாம் அஞ்சலி. ஷாலு எங்க இருக்கா? அண்ணே வீட்ல தான் இருக்காங்கண்ணா. ஆபீஸ்க்கு போனாலே. சூர்யா தான் பாதியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓ அப்படியா, ஓகே எலி. அதுல நீங்க தான் சின்ன குழந்தைகிட்ட பொக்கே கொடுத்து அனுப்பிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. ஓ நீங்களும் பக்கத்துல இருந்தீங்களான்னு? ஆமா சூர்யா, நான் பக்கத்துல இருக்கும் போது தான் கொண்டு வந்து கொடுத்தா. ஓ அதனாலதான் ஷாலு சொன்னால சாம் பாத்துட்டு வந்தேன்னு அப்படின்னு தான் நினைக்கிறேன் சூர்யா. சரி ஓகே, நான் போய் ஷாலுவை பாத்துட்டு வரட்டுமா? போங்க சாம், வீட்டுலதான் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, போங்க. ஷாலு கிட்ட ஒண்ணு சொல்லணும், அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். போங்க சாம். சரி ஓகே, வர ஏலி வெயிட் பண்ண வந்துடுறேன். ஓகே. ஆமா திவ்யா அவங்க வீட்டுல தான் இருக்காங்க சூர்யா. சரி ஓகே, அவங்களே கூட்டிட்டு வரீங்களா? ஓகே கூட்டிட்டு வரேன். சரி சாம். எனக்கு ஒண்ணு புரியல சூர்யா. என்னமா புரியல உனக்கு? அண்ணா நேத்துல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா சூர்யா. உன் அண்ணன் சந்தோஷமா தானே இருக்கா, வருத்தப்படலையே. இல்லையே மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எல்லாம் எரியுதே. அவ ஏதோ ஒரு விஷயத்துல ஹாப்பியா இருக்கா, என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஹாப்பியா இருக்காங்க தானே, விடு. அதுதான் எப்படி சூர்யா இந்த வருத்தத்திலே ஹாப்பியா அண்ணன் இருப்பாங்களா? உன் அண்ணன் எப்போதும் வருத்தத்துல இருந்தாலும் ஹாப்பியா தானே இருப்பான். ஆமா நேத்து ஈவினிங்ல இருந்து வேற மாதிரி ஹாப்பினஸ் தெரியுதே மூஞ்சில. ஃபர்ஸ்ட் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது கூட ஹாப்பினஸ் இல்லாம கொஞ்சம் சோகமா தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு என்னன்னா அவ்வளவு ஹாப்பியா இருக்கான். சந்தோஷமா இருக்கவங்கள விட மாட்ட போலயே. ஏதோ நடக்குது என்னன்னு தெரியல. எதுவும் நடக்கலாமா, கிளம்பு. எனக்கு புரியல. சாம் ஹாப்பியா இருக்காங்க, ஓகே. ஷாலுவும் ஹாப்பியா இருக்கா. ஷாலு என்ன சொன்னா, அப்போ நான் உன்கிட்ட இருந்து ஒண்ணு மறைக்கிறேன், அது நேரம் வரும்போது சொல்லுவேங்கிறா. எனக்கு ஒன்னும் புரியல, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? ஓகே, இத்தனை நாளா சாம் மூஞ்சில சிரிப்பை பார்க்கவே இல்லை, எனக்கு அவ்வளவு சிரிப்பு இருக்கே, நானே பார்த்தனே. சரி ஓகே பாப்போம், ஷாலுவா சொல்றாளான்னு பாப்போம். கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து எதுவும் அவளுக்கு மறைக்க தோணாது, கண்டிப்பா சொல்லுவா. மறைச்சாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஆனா என்னமோ இருக்கு கண்டுபிடிக்கிற சீக்கிரமா. அவ்வளவு பிரச்சனையிலயும் ஹாப்பியா இருந்தாங்கன்னா சந்தோஷமான விஷயம் ஏதோ நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதுல நான் ஷாலுவை இன்னைக்கு பார்த்தா இன்னும் ஹாப்பியா இருந்தா, கண்டிப்பா நான் வந்ததுல பாதி ஹாப்பி, வேற ஏதோ ஹாப்பி இருக்கு அவக்குள்ள. சீக்கிரம் கண்டுபிடிக்கிற ஷாலு. ஆனா நீ கொடுக்க போற கிஃப்ட்ல நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தது, கண்டிப்பா ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளா செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா, அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. உனக்கு தெரியாம நான் பண்றதுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் முடியலப்பா. அதுவும் நான் வேற இங்க இல்ல, ஐயோ என்னால முடியல. இப்படியோ நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தது, நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தது நடந்துருச்சு. நம்ம சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதுன்னு சொல்லலாம். சூர்யா இவ இருக்கிறத மறந்தாச்சா? வரேமா. சீக்கிரமா. வரேன். ஏதோ நீ ஹாப்பியா இருந்தா அது பொது ஷாலு. எனக்கு நான் உனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா இருந்து பாத்துக்கிறோம்னு நினைக்கிறேன், பாத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இத பார்த்தா கண்டிப்பா நீ சந்தோஷப்படுவ. என்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒரு பெரிய விஷயம் வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் காட்டதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். சாரி சூப்பரா இருக்குடா. நீ வாங்கி கொடுத்த எந்த சாரி இருந்தாலும் சூப்பரா இருக்கும். நான் இன்ன வரைக்கும் கட்டுற சாரி எல்லாமே நீ வாங்கி கொடுத்ததுதான்டா. அதுல ஒண்ணு இதுவும் சூப்பர். சாம் நீ எங்க? சூர்யா கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். சரி ஓகே, இது வெளியில நிக்க வேண்டியதானே, எதுக்கு ரூமுக்கு வந்த? உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்டி. என்னது? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாள ஷாலு. ஏன் மண்டை கலந்து போயிடுச்சாடா உனக்கு? இல்ல எனக்கே தோணுது, உன் சூர்யா கிட்ட நீ எந்த உண்மையும் மறைக்க மாட்ட, ஆனா மறைச்சிட்டு இருக்கல எனக்காக. அவன்கிட்ட என்னால இப்பயும் சொல்ல முடியும். பிரச்சனை சீக்கிரமா முடியறதுக்கு அவனும் ஏதாவது பண்ணுவான். இதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன லவ் பண்ணனால தானே இவ்ளோ கஷ்டம் உனக்கு? டேய் லூசு, உன்னை லவ் பண்ணனால தான் நான் இவ்ளோ ஹாப்பியா இருக்கேன். என்ன மண்ணை கழட்டு போயிடுச்சா? காலையில நல்லா தானே இருந்த. இல்லடி, என்ன லவ் பண்ணனால உனக்கு இவ்ளோ கஷ்டம் இல்ல. நான் உன்னை லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல. என்னாச்சு உனக்கு? யாரு உன்கிட்ட என்ன சொன்னா? நம்ம ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணா அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்ல, ஆனா நான் இல்லல்ல. டேய் நீ எப்படா எனக்கு உண்மையா இல்லாம போன? நீ முதல்ல இவ்ளோ சோகமா இருக்க? என்னாலதானே உனக்கு இவ்ளோ கஷ்டம் வந்துச்சு. ஏண்டா எனக்கு கூட இந்த பிரச்சனை இல்ல, உனக்கு தான் முதல்ல பெரிய பிரச்சனையே. அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக நீ இதை செஞ்சல. நீ எனக்காக உண்மையை சொன்ன வந்தானடா, இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? ஆனா நான் தானே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். அப்பா சாமி, நீ அப்படியெல்லாம் பண்ணலடா. ஏன்டா இப்படி பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்க? எனக்கு என்னமோ உனக்கு கொஞ்சம் லூசு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது ஷாலு. எப்படி பார்த்தாலும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் தானே. என்னால நீ இன்னும் ஒரு நாள் கூட ஹாப்பியா இருந்ததுல. இப்ப இருக்க நீ இது பார்த்தாதான் உனக்கு. நேத்துல இருந்து நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நீ ஃபீல் பண்ணாதடா. நீ ஃபீல் பண்ணும்போது தானே எனக்கு கஷ்டமா இருக்கு. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் நின்னு ஃபேஸ் பண்ணலாம்டா. தயவு செஞ்சு நீ உடஞ்சு போயிடாதடா. ஷாலு பேசாம நீ என்னை விட்டுட்டு விலகிறியா? என்ன சொன்னீங்க சார்? திரும்பி சொல்லுங்க. இல்ல ஷாலு, நீ என்னை விட்டு விலகியே இருக்கலாம்ல. கண்டிப்பா என் கூட இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்க மாட்ட ஷாலு. என்னால உன்னையும் கஷ்டப்படுத்த முடியல, என்னாலயும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல ஷாலு. என்ன சொன்ன? உன்னை விட்டு நான் விலகி போகணும் அதானடா? இல்ல எனக்கு
என் கழுத்துல நீ எதுக்கு தாலி கட்டினா உன்னை விட்டு விலகி போகணும்னா? அப்படி இல்ல ஷாலு, என்னாலதானே உனக்கு கஷ்டமே. அப்படின்னு எந்த லூசுடா உன்கிட்ட சொன்னது? உன்னாலதான் முழு சந்தோஷமே நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன திமிரு காட்டிட்டு இருக்கியாடா? அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு உன்னை விட்டு விலகி போகணும்னு? உன்னை விட்டு விலகி போகணும்னா என் உயிரை தான் நான் விடணும், பரவாயில்லையா? ஷாலு என்ன பேசுற நீ? அப்ப நீ பேசும்போது நல்லா இருந்துச்சோ? உன்னை விட்டு விலகி போங்கற ஈஸியா? நான் இப்போ சொல்றேன், உன்னை விட்டு விலகி போனா என் உயிர் மட்டும் தான் போகும். எப்படி விலகி போகணுமா இல்ல? என்னடி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்னாச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க? என் மனசுதான் சொல்லிட்டு இருக்க, நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறியோன்னு. உன் மனசை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க. என் வார்த்தை முக்கியமா உன் மனசு வார்த்தை முக்கியமா? ரொம்பலாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இப்போதைக்கு நம்ம கல்யாணம் பண்ணது யாருக்கும் தெரிய வேணாம், அவ்வளவுதானே விடு. ஆனா நான் இப்போ சொல்றேன்டா, உன்னாலதானே எனக்கு சந்தோஷமே. என்ன இன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன்டா, ஏன்டா என் மூட் ஆஃப் எடுத்துக்குற? இல்ல ஷாலு, எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. ஏன்டா லூசு, எப்போதும் நான் தானடா பயப்படுவேன். இல்ல ஷாலு, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சின்ன பயம், ஒரு வருத்தம், பயம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. என்ன சார் இப்ப நம்பிக்கை இருக்கா? என்ன மேடம் பண்ணீங்க? எப்போதும் நான் கேஸ் கொடுத்தா கொடுக்க வேணானுவ. அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு அப்புறம். யாராச்சும் வந்து பார்த்து நம்மள மாட்டி விட்டா அவ்வளவுதான்டி. ஹாப்பியா இருக்கல, இப்போ ஓகே தானே? அப்பா இப்ப ஓகேப்பா, ஏதோ வருத்தம் இருந்துச்சு, இப்ப இல்ல. ஏன்? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, இப்ப ஓகே தான். பெருசா ஏதாவது நடந்து நீ என்ன விட்டுட்டு போயிருவியோன்னு பயமா இருந்துச்சு, இப்ப நம்புற நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு. ஏண்டா அப்ப இவ்வளவு நேரம் நம்பிக்கையிலேயுமே என்கிட்ட பேசிட்டு இருந்த? அப்படின்னு இல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தோணுச்சு. நான் தானடா இதெல்லாம் நினைப்பேன், இப்ப ஏன்டா நீ நினைச்சிட்டு இருக்க? அது என்னன்னு தெரியல, தோணுச்சு அவ்வளவுதான். ஆனா இப்போ உன் புருஷன் ஹாப்பி தான்ப்பா. ஓ, இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான். ஏன் புரியாது சார், நல்லா புரிஞ்சிருக்குமே. இப்போ சொல்றேன்டா, உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். எனக்கு நீதான், உனக்கு நான் மட்டும்தான். பயப்படாத சார். அப்போ இப்போ வருத்தமா வந்தாலும் இப்படிதான் பண்ணுவல. அப்படியெல்லாம் இல்ல, இன்னைக்கு நானும் சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். இதுக்கு மேல இப்படி பண்ண மாட்டேன்டா. டேய் என்ன பண்ற? இவ்வளவு நேரம் நீ பண்ணி ஏதாவது கேட்டனா? இல்ல, யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. இப்படியே எப்போதும் நீ என் கூடயே இருக்கணும். ஓஹோ, அதெல்லாம் தோணுதா உங்களுக்கு? கண்டிப்பா சாம், இப்படியே எப்போதும் உன் கூட இருப்ப, ஓகேவா? நீ ஃபீல் பண்ணாத, நீ ஃபீல் பண்ணா எனக்கும் ஃபீல் ஆகுதுடா. என் வைஃபுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நான் ஃபீல் பண்ணுவேனா? என் வைஃபை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாத்துக்குவேன். ஐ லவ் யூ சாம். ஐ லவ் யூ பொண்டாட்டி. இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் வெள்ளை வர வேண்டும் வேண்டும், வாழ்வினில் வர வேண்டும் வேண்டும். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே.